தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடல்நல குறைவு காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமாக ஸ்டாலின் நடைபயிற்சி செய்த பொழுது திடீரென அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. உடனே இதற்கு பரிசோதனை செய்வதற்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். மருத்துவமனையில் இருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடினார். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் கலந்து கொண்ட மக்களின் குறைகளை கேட்டும் அவர்களுக்கு தீர்வு கிடைத்தது குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் முதல்வர் ஸ்டாலினிடம் உடல்நலம் குறித்து விசாரித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து தொலைபேசி வாயிலாக ஸ்டாலின் உடல்நலம் குறித்து ரஜினிகாந்த் கேட்டறிந்துள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் பூரண நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என கூறியுள்ளார். இதேபோல் நடிகர் கமலஹாசனும் முதல்வர் ஸ்டாலின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் ஸ்டாலின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்துள்ளார். இதேபோல நடிகர் அஜித்தும் ஸ்டாலினின் உடல்நிலை கேட்டு அறிந்துள்ளார். விரைவில் நலம் பெறவும் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். அஜித் சினிமா துறையில் நடிப்பதில் மட்டும் ஆர்வம் செலுத்தாமல் அதற்கு அடுத்தபடியாக கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு விளையாடுவதில் ஆர்வம் காட்டி வருகிறார். கார் பந்தயத்தில் பங்கு பெற்று வெற்றியடைந்த பிறகு அஜித் குமார் பேட்டியும் கொடுத்து வருகிறார். அது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி வைரலாகி கொண்டு இருக்கிறது. அப்படிதான் தற்பொழுது அஜித் தமிழக அரசு பற்றி பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பேசிய அஜித், மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கும் ஊக்கமளித்து தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பேசியிருந்தார்.